அதில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டோம். அது வந்து என்னுடைய தங்க லக்ஷ்மி, தம்பி வந்து கிருஷ்ணகுமார், நாங்கள் 3 பேரும் பண்ணிருந்தோம். அப்போது அது எவ்வளவுக்கும் போயிருக்கேன்னாக்கா, டெல்லியில் நம்மளுடைய வெரி ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, அவருக்கு எதிராக நாங்கள் ராஷ்டிரபதி பவன்லே அது பண்ணி, அந்த புரக்கதா பண்ணி அவர்கிட்டேருந்து நாங்கள் வந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டோம். ஸோ இதெல்லாம் பார்க்க போனாக்கா எனக்கு வந்து ஸோ மெனி பீப்புள், எத்தனையோ பேர் என்னோடய லைஃப்பில் வந்திருக்காங்க. லைக் எம்டி ராமநாதன் சார், எஸ்ஆர் ஜானகிராமன் சார், இவங்கெல்லாம் லெஜண்ட்ஸ் இல்லையா சங்கீதத்தில். மிருதங்கத்தில் பழனி சுப்பிரமணியம் பிள்ளை, அவருடைய ஃபர்ஸ்ட் டிசைபிள் சண்முகானந்தம் பிள்ளை, அவர்கிட்ட மிருதங்கம் தாள விவகாரங்கள் எக்கச்சக்கமாக கற்றுக் கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு பக்கம் சங்கீதம், ஒரு பக்கம் இது. இந்த மாதிரி இருக்கிறச்சே நம்ம ப்ரொஃபஸர் சாமமூர்த்தி சார் அவருடைய 60th பர்த்டே, அதில் வந்து நாங்கள் பகவத்கீதா புர்ரகதா பண்ணோம். அது பார்த்துட்டு ருக்மிணி அம்மா வந்து என்னை கலாக்ஷேத்ரா கூப்பிட்டா, ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. கலாக்ஷேத்ராக்கு வாணி அப்படின்னாங்க. கலாக்ஷேத்ராவில் பரதநாட்டியம். அங்கே வந்து அத்தை வந்து கொரியோகிராஃப் பண்ணுறச்சே டான்ஸ் ட்ராமாஸ், அந்த டான்ஸ் ட்ராமாஸ் அத்தை கொரியோகிராஃப் பண்ணுறச்சே அதெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணுறது. எனக்கு வந்து ஒரு பழக்கம் என்னன்னாக்கா, சின்னப்பிருந்து எல்லாமே கற்றுக்கணும். அது ஒரு டூ மச்சாக இருக்கலாம் அந்த ஆசை. பட் நான் என்ன பண்ண முடியும், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம் கற்றுக்கணும், எல்லாமே கற்றுக்கணும். இது வெறும் டான்ஸ் மாத்திரம் தெரிஞ்சிருந்தால் பிரயோஜனம் இல்லை. நம்மளுக்கு வி ஹாவ் டு லேர்ன் ஸோ மெனி திங்ஸ். அந்த மாதிரி இருக்கிறச்சே அது பகவான் வந்து அந்த மாதிரி என்னுடைய லைஃப்பில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணியிருக்கார் அவர். பிகாஸ் மேபி தட் இஸ் மை பர்பஸ் இன் லைஃப், ஐ திங்க் ஸோ. ஸோ அந்த பாட்டுலேயும் சரி இது இல்லை. அத்தை வந்து கொரியோகிராஃப் பண்ணுறச்சே எப்படி பண்ணுறா அத்தை, அது தட் வாஸ் ஏ கிரேட் எஜுகேஷன் இன் லைஃப். நீங்கள் அத்தைன்னு சொல்கிறது வந்து ருக்மிணி அம்மா. ஓகே. கலாக்ஷேத்ரா ஆரம்பித்தாங்க இல்லையா ஃபவுண்டர், ருக்மிணி அம்மாவே எல்லாருமே அத்தை தான் கூப்பிடுவேன். ஓகே. அதனால் நாங்கள் அத்தனை கூப்பிடுவோம். அது வந்து அந்த கொரியோகிராஃப் பண்ணுறச்சே ஆக்சுவலி இட் வாஸ் எ ஃபீஸ் டு அவர் ஐஸ். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆக்சுவலாக ஆன்சர் இப்போ தான் வருது. இந்த மியூசிக், அப்புறம் வந்து தாள விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து ஒரு கொரியோகிராஃப் பண்ணுறச்சே வந்து நம்ம அப்படி கண்ணு மூடிண்டு ஒரு மெடிடேஷனில் அப்படி உட்காந்தாக்க நம்மளுக்கு எல்லாமே கண்ணுக்கு நம்ம மைண்டில் அது தெரியணும். கேரக்டர்ஸ் மூவ் பண்ணுறது இல்லைனாக்கா எப்படி அந்த ஒரு ஐட்டம் நம்ம இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட்டு. அந்த விஷுவலைசேஷன் தான். நீங்கள் ஒன்றுமே வந்து பாட்டுக்காக நீங்கள் உட்காந்து நொட்டேஷன் எழுதுறதோ, பாட்டு கம்போஸ் பண்ணி ஒரு 10 வாட்டி அடிச்சுட்டு சங்கதிகள் எல்லாம் மாறுறது, தட் இஸ் நாட் கம்போசிங் இன் மை வியூ சொல்லிட்டுருக்கேன் நான். அதே மாதிரி தாளம் வந்து எந்த இடத்துல எந்த சுச்சுவேஷன்லே எந்த மாதிரி நட வரணும், எவ்வளோ இருக்கணும் அந்த ப்ரப்போர்ஷனேட்டாக. அதே மாதிரி வந்து கேரக்டர்ஸ் மூவ் பண்ணுறச்சு ரெண்டு அடி முன்னாடிக்கு ஒரு 2 ஸ்டெப்ஸ், பின்னாடிக்கு ஒரு ஸ்டெப், எதுக்கு போடுறோம் அந்த ஸ்டெப்புக்கு அதுக்கு ஒரு மீனிங் உண்டு. ஸோ திஸ் இஸ் ஆல் கம்ஸ் அண்டர் கொரியோகிராஃபி. ஸோ திஸ் இஸ் மை ஃபோர்ட். ஆக்சுவலி கொரியோகிராஃபி தான் எனக்கு ஒரு மகா திருப்தி, பரம திருப்தி கொடுக்குறது. என்னன்னாக்கா, நீங்கள் என்ன வேணும்னாலும் கொடுங்க, நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது அது ஒரு சேலஞ்சாக எடுத்துட்டு அதை நான் கொரியோகிராஃப் பண்ணணும். அந்த கொரியோகிராஃப் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம்